கோய் 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 வேணுமாமா கோய். என்ன தாத்தா ரொம்ப நாளா ஆளையே காணோம். ஆமாம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏதாவது அழுகி போன காய் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்துட்டு போங்களே. ஏமா எல்லாமே நல்ல காய்மா, அழுகி போனதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காய்கறி தாத்தா இருங்க நான் வாரேன். உருளைக்கிழங்கு என் மவனுக்கு நல்லா பிடிக்குமே. ஏற்கனவே உன் மவன் உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கான் ஜப்பான் மண்டையன். ரொம்ப கொடுக்காத. வேலையை பார்த்துட்டு இருமா தாத்தா. ஏதாவது நசுங்குன காய் இருந்தா தாங்களே. ஏமா அப்படி எதுவும் இல்லம்மா. என்ன இன்னைக்கு ரெண்டு மொக்க மூஞ்சிதான் ரோட்ல நிக்கு. இவ்வளவுகிட்ட வம்பிழுத்தா நல்லாவே இருக்காத. வம்பிழுக்கிற கூட்டமே இல்லையா? அவ்வளவு தான் வம்பிழுத்தா சூப்பரா இருக்கும். பானுமதி அக்கா வாங்க வாங்க. என்ன காய் வாங்க வந்தியாக்கும்? இல்ல, மத்தவங்க வாங்குறத பார்க்க வந்தேன். சூப்பர் சூப்பர். என்ன காய்மா உங்களுக்கு வேணும்? சி, நான் அந்த மாதிரி ரோட்ல வர காயெல்லாம் வாங்க மாட்டேன். நான் கோடீஸ்வரி. நான் வந்து ஏசி போட்ட கடையில இருக்கிற காயை தான் வாங்குவேன். அந்த காயத்தின்னு விஷம் பாஞ்சு சாவு. ஏய் கிழவா, என்ன வாய் ரொம்ப கூடுது? தாத்தா அவங்க கிட்டலாம் வாய் கொடுக்காதுங்க. எனக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ பீன்ஸ், ஒரு 2 கிலோ பல்லாரி போடுங்க. போடுதேம்மா. ஏய் விமலா, என்ன சொன்ன? என்கிட்ட பேசக்கூடாதா? என்னடி ரொம்ப வாய் நிலுது? உம கொட்ட மாதிரி இந்த டிவில பேசுவியா நீ? இங்க பாருங்கக்கா, நான் உங்ககிட்ட ஏதாட்டும் வம்புக்கு வந்தனா தேவையில்லாம என்கிட்ட வராதுங்க. பானுமதி அக்கா, அவ ஒரு மொக்க பீஸ். எவ்வளவு வம்புலத்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டா. நல்ல சண்டை இழு. அப்படிங்க? அப்ப இன்னைக்கு நல்ல பொழுது போகும். ஒரு மொக்க பீஸ் கிடைச்சிருக்கு. எலிச்சவாயி. ஏய், எப்படி அந்த கலவண்ட நீ சொல்லலாம்? எப்படி நீ சொல்லலாம் என் கூட பேசக்கூடாதுன்னு? அது சொல்ல நீ யாரு? கூவாரியோ 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 கூவாரியோ. இங்க இருங்க, நான் உங்ககிட்ட பேசல. நான் அந்த தாத்தாட்ட தான் பேசினேன். நல்ல காரச்சாரமா பேசுக்கா, சப்பானி மாதிரி பேசாத. இரு, இப்ப எப்படி பேசன்னு பாரு. யார்கிட்ட இந்த தாத்தா? உன் புருஷனா? ஏ எடுபட்ட சீரிக்கி, என்ன பேச்சு பேசுற? இன்னைக்கு உன் பல்ல பேத்துறேன். அந்த தாத்தாவை போய் எனக்கு புருஷனான்னு சொல்றியா? நாக்கல நரம்பில்லாம பேசுவியா? என்ன வார்த்தை பேசுத? ஏய் விடு, விடுடி விடுடி. வகுந்து விடுவேன் வகுந்து. இம்மா காயெல்லாம் போட்டுறதமா வாங்கிட்டு போ. தாத்தா, எங்க தெரு பின்னாடி தான் இருக்கு. நீர் அங்க வாரும். இங்க இருந்தா டென்ஷன் ஆயிரும். அந்த உடனே வாரேம்மா. போன மாதிரி வழியில கிடக்கால, இவன் மேலே ஏத்திட்டு தான் போன போலயே. என்ன பானுக்கா அடிபலமா? ஏட்டி, அவ சப்பானி டம்மி பீஸ். அவளை என்னனாலும் பண்ணலாம், கிண்டல் அடிக்கலாம்னு சொல்லி தானே கூப்பிட்டா. இப்ப பாட்டி நீ அடி அடி நடிச்சிட்டா. அதான்க்கா எனக்கும் புரியல. சரி நான் வாரேன். நாதாரி, என்னை கோத்து விட்டுட்டு எப்படி போறா பாரு. பானுக்கு இன்னைக்கு சரியான அடி. டம் டம் டம். ஆக மொத்தம் ஒருத்தையும் காய் வாங்கல. வந்தாளுவோ சண்டை போட்டாளுவோ போயிட்டாளுவோ. ஏக்கா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிடுங்க. நாளைக்கு பாபுடைய ஓனர் வீட்டில் தான் கிடப்பாரு. நாளைக்கு நம்ம போராட்டத்தை போய் அங்கே நடத்திடுவோம். இன்னைக்கு சாயந்தரம் போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு போகிறது வேஸ்ட்டு. அந்த ஆள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ராத்திரி ஆயிருமா. அதில் நம்ம வந்து சண்டே போவோம். சுந்தரி, உனக்கு ஓகே தானம்மா? எனக்கு ஓகே தான்க்கா. ஆனா எதுக்கு போட்டுட்டு அவன்கிட்ட போய் சண்டையை போட்டுட்டு ரூபாயை வாங்கணும்? சவத்தை ஒளிஞ்சு போட்டோம். உழைச்ச காசை விடக்கூடாது. அந்த ஆளு சொன்னதையும் தரமாட்டேக்கான். நம்ம ஒரு போராட்டம் பண்ணி பார்ப்போம். கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். அந்த மாதிரி பெரிய ஓனர் வீட்டில் நம்ம பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக போலீஸுக்கெல்லாம் சொல்லுவாவோ. அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருந்துக்கிடணும். எம்மாடி, அது வேறையா? சரி, எதா இருந்தாலும் போய் பார்த்துருவோம். 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ லாபம் கிடச்சிருக்குக்கா. ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ? ஒரு 2 லட்சம் தானக்கா போவோம். அது கூட கொடுக்கறதுக்கும் மனசில் பாருங்க. நம்மளா கேட்கல, அவராக சொன்னதை தான் கேட்கும். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்டி. அவர் சொன்னாரு 50,000 ரூபாய்லாம் எந்த ஓனர் கொடுப்பான், நல்லா இவங்களை ஏமாத்தி இருக்கான், ஆசையை காமிச்சு வேலையை செய்ய வச்சிருக்கான்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. ஏக்கா, ஆசை என்ன ஆசைக்கா? சொன்னது தானக்கா கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆசைன்னு சொல்ல முடியும்? ஒரு 50,000 கிடைச்சா ஒரு கடனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு செலவுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு இதில் தானே நம்ம கேட்கும். அதை கூட கொடுக்க மனசு இல்லை. அதுவும் நம்மளாம் அடிச்சு பிடிச்சி கேட்கலையே, அவர் சொன்னது தானே. நீ இன்னைக்கு பேசுனது ரொம்ப ரொம்ப கரெக்டு நெட்டவள்ளி. நம்ம நாளைக்கு போய் போராட்டத்தை பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி சரி. போராட்டத்துக்கு போகும்போது சாப்பாடு கப்படெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சு கொண்டு போவோம். அங்கே போய் உண்ணாவிரதம் தான் நம்ம சொல்லணும்.
மெண்டல் மாதிரி பேசாதாம ஓனர் வீட்டுக்கு வெளியே நல்ல கேமரா வச்சிருப்பான். நீ உண்ணா வரதன்னு சொல்லி நீ அங்கே உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தனா அதில் நீ ப்ராடுன்னு தெரிஞ்சு பேரும் உன் போராட்டம் செல்லாது, வெறும் போராட்டம்னு சொல்லுவோம். ஓ அப்படியா? சரி சரி. எங்க நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? தோசை ஏதாவது சுட்டுரு. எப்பா ப்ளீஸ்ப்பா எங்கேயாவது ஹோட்டல் கூட்டு போப்பா. ஆமாப்பா, நம்ம குடும்பமா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. இப்ப ராத்திரி எந்த ஹோட்டலுக்கு போவ? எங்க இந்த ஆன்லைன்ல ஏதோ இருக்கலாங்க, அதுல போட்டு விடுங்க, வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துருவோம். ஏம்மா அதெல்லாம் வேண்டாமா, எந்த ஹோட்டல்ல எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுமா, நமக்கு சேர்ந்து போய் சாப்பிட்டதாம ஜாலியா இருக்கும். ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, சனிக்கிழமை தானப்பா, கூட்டிட்டு போயேன்ப்பா. நம்ம வண்டியில 4 பேர் போயிடலாமா? சத்யாவை முன்னாடி உட்கார வச்சிருவோம்ப்பா, நானும் பின்னாடி உட்காந்துக்கிறோம். வயசுல சின்ன வண்டிக்கு தான் முன்னாடி உட்காரணும். நான் உன்னோட உயரண்டி, முன்னாடி உட்கார முடியாது. இப்படி சண்டை போட்டீங்கன்னா நான் கூட்டு போக மாட்டேன். சரிப்பா, நானே முன்னாடி இருக்கேன், வாப்பா போலாம். என்ன பங்கஜம் போவுமா? சரிங்க. நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க வீட்டை பூட்டிட்டு வா. எம்மா அப்பாவுக்கு ஃபுல் இடமும் போயிட்டு இதுல நீ எங்க உட்காருவ? சரிடி, நான் இப்ப முன்னாடி உட்காந்துக்கிறேன். எங்க நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரி உட்காரு. பிள்ளைகள வாங்க. பிள்ளைகள கிளம்பட்டுமா? கிளம்புப்பா. நல்லா உட்காந்துக்க பிள்ளைகள, பின்னாடி கடி விழுந்துராதிய. சரிப்பா. எங்க என்ன ரோட்ல ஒரு ஈக்கக்கா கூட இல்ல. மணி எத்தனை? மணி ஒரு 11 இருக்கும். 11 மணிக்கே அடிச்சு மூடி படுத்துட்டாவோ எல்லாரும். நம்ம என்னடா 2 பொட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு இப்படி ரோட்ல அலையுதோம், பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது நம்ம ஊர்ல. இப்ப எங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கி தருவ? அங்க போய் மாத்தி மாத்தி பேசக்கூடாது. கிட்டி ரொம்ப ரூபா உள்ளதான் வாங்காதீங்கிட்டே, ஆளுக்கு 2 புரோட்டா வாங்கி தின்னுக்கிடுவோம். போமா தூர, நாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து தான் சொல்லுவோம். இந்த பிள்ளைகளை கூப்பிட்டதே தப்பா போச்சே. சரி வீட்டு பிள்ளைகள் என்னைக்காவது ஒரு நாள் தானே கேக்குவோம். எங்க இந்த பாபு தம்பி ஆபீஸ்ல ஏதோ வேலையை முடிச்சு கொடுத்தா ஆளுக்கு 50,000 தரேன்னு சொல்லி ஓனர் ஏமாத்திட்டானாமே. எந்த ஓனர் 50,000 கொடுத்தான்? ஆமாங்க, ஆளுக்கு 50,000 கொடுக்கன்னு சொல்லி ஒரு 50,000 மட்டும் கொடுத்து எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டானாமே. அதாவது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட வேண்டியதானே. அது சுந்தரியும் பாபுவும் சண்டை போட்டு எடுக்காமலாம், என்னன்னு தெரியல. அப்புறம் ஓனர் வீட்டு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி நெட்டவழி நாளைக்கு கூப்பிட்டுருக்கா. விளங்கும். நாளைக்கு நான் நேரத்தோடய பேர் வேணுங்க, அங்க போராட்டம் பண்ண போறோம். சரி சரி போ போ. எங்க உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எதுக்கு இந்த ஐஸ்? ஆமா, என் ஃப்ரெண்டு மார்வ கூட சேர்ந்து நான் எங்க போனாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கல, அதுக்கு சொன்னேன். ஆமா, நான் டீ கடைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அதை நீ என்ன தடுக்க வச்சேற, அதனால உன் சுதந்திரத்தையும் நான் தடுக்க மாட்டேன். குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கானுவோம், இதுக்குதான் பிள்ளைகள கூட்டே வரக்கூடாது. எப்பா எப்ப கொஞ்சம் ரிவர்ஸ் வாப்பா. எதுக்குமா சத்தியா? இது சீனியர் மாதிரி இருக்குல்ல? ஆமாட்டி, எப்ப வண்டி நிறுத்து. சீனியர் சீனியர். சத்யா, சோனியா, நீங்க என்ன இந்த பக்கம்? சீனியர் என்ன ரோட்ல படுத்துறீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பா பேச மாட்டாங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. எதுக்காக? அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம், சொல்ல முடியாது. அதுக்கே ரோட்ல படுத்துறீங்க? எத்தனை நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லயே படுக்கிறது, அதங்க வந்து படுத்துட்டேன். எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். எம்மா இது எங்க காலேஜ் ஓனருடைய பையன்மா, தெரியும்லாமா அந்த விசால். ஏன் இங்க படுத்து கிடக்கா? எம்மா உங்க வீட்டுல ஏதோ சண்டையாமா, விரட்டி விட்டாங்களாமா, பாவம்மா ரோட்ல கிடக்கான். ஐயோ வசதியான வீட்டு பிள்ளை இப்படி கிடக்க, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? சீனியர் வாங்க, எங்க அப்பாவே சொல்லிட்டாங்க எங்க வீட்ல இருந்து நீங்க காலேஜ் போங்க, உங்க அப்பா கூப்பிட்டது நீங்க அங்க போய்க்கலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், என்னால எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு? இதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்ல, ரோட்ல படுக்காதீங்க, காலம் கெட்டு கிடக்கு. வாங்க சீனியர். யோசிக்காதீங்க வாங்க. ஐயோ இப்ப எப்படி உட்கார்றது எல்லாரும்? இப்ப எப்படி உட்கார? நீங்க எல்லாரும் எப்படி உட்கார்ந்தீங்களோ அப்படியே உட்காருங்கம்மா. அந்த பையனை மட்டும் என் தோல்ல உட்கார சொல்லு. சீனியர் எங்க அப்பா தோல்ல உட்காந்துக்கிடுங்க. தோல்லையா? எங்க அப்பா ராஜ்கிரண் மாதிரி எத்தனை வேணாலும் தூக்கிடுவாங்க, நீங்க வாங்க. அங்கிள் உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் அங்கிள் கழுத்துல எத்தனை பேராலும் உட்கார வச்சு ஓட்டிடுவாருப்பா, நீ பயப்படாம இரு. நல்லா பிடிச்சுக்கோங்க சீனியர், விழுந்துடாதீங்க. விழ மாட்டேன். பிள்ளைகள் அன்னைக்கு கடையில எதுவும் வாங்க முடியலம்மா, இந்த தப்பி வந்ததுனால வீட்டுல தட்ட தோசை சுட்டுக்கிடுவோம், சரியா? சரிம்மா பரவாயில்ல. தம்பி உங்க வீட்டுல தேட மாட்டாங்களாப்பா? இல்ல அங்கிள் தேட மாட்டாங்க. நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஆனாலும் பிள்ளைகளை தேடிடுவோம். பெரிய இடம் ஆட்கள் இப்படிதான் இருக்காங்க போல. தேவையில்லாதது பேசாதுங்க, அந்த பையன் மூஞ்சே வாடி போயிருக்கு. வீடு வந்துட்டு தம்பி இறங்கிக்கப்பா, வீட்டுக்குள்ள போ. சரி அங்கிள்.
தம்பி உள்ள வாப்பா, அவ்வளவு வருவாள். தம்பி இதான்ப்பா எங்க வீடு. நீ வந்து பெட்ரூம்ல படுத்துக்கோ, அங்க ஏசிலாம் இருக்கு. நாங்க எல்லாரும் கால்ல படுத்துக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நான் இங்க படுத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்பவும் போல உங்க ரூம்லயே படுத்துக்கிடுங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்த ஆளுவெல்லாம் நாங்கள் அப்படி விட மாட்டோம் தம்பி, நீ அங்கே படுத்துக்கப்பா. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு, அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அப்படியா, சரிப்பா. சரி சாப்பிடுன பங்குசு, இப்போ எல்லாத்துக்குமே தோசை சுட்டு கொண்டு வா. ஆ சரிங்க, இங்கே தோசை வேண்டாம், இட்லியை வச்சு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சரி சரி. பாவம், பெரிய காலேஜுக்கே ஓனர் பையன் தெருவில் கிடக்கும், என்னத்த சொல்ல.